தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளையில கர்த்தராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அதுல முதல் வசனம் வாசித்து பாருங்க. ஆபிரகாம் 99 வயதுள்ளவரா இருக்கும் போது தேவன் அவருக்கு தரிசனமானார். நான் சர்வ வல்லவர், எனக்கு முன்பாக உத்தமனாய் நட என்று சொன்னார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த காலையில சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கவனிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஆண்டவர் 99 வயது இருக்கும் போது ஆபிரகாமுக்கு தரிசனமானார். நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும்னா, இந்த கடைசி காலத்துல இந்தியா எழுப்புதல் அடையணும்னா, இந்தியா ரத்தத்தால் கழுவப்படணும்னா, பிரியமான தேவஜன்மை இந்தியாவில் இருக்கிற ஜனங்க நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு வரணும்னா, உனக்கும் எனக்கும் தேவனுடைய தரிசனம் தேவை. ஆகையாலதான் ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் அன்பான தேவ ஜனமே 8 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்க வேதம் சொல்லுது, முதல் வசனத்துல ஊசியா மரணம் அடைந்த காலத்துல தேவன் உயர்ந்த உன்னதமான சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறது என்னங்க, ராஜாவாகிய தேவனை என் கண்கள் கண்டது என்று சொல்றார். அப்போ ஏசாயாவுக்கு என்ன தரிசனம் இருந்துச்சுன்னா, மேலான தரிசனம், தேவனை குறித்த தரிசனம் இருந்தது. நீங்க அதே 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனிதர் மத்தியில இருக்கிறேன், தன்னை குறித்த ஒரு தரிசனம். அதுல 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. பிரியமான தேவ ஜனமே, யாரு போவார்கள், யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லும் போது ஏசாயா சொல்லுகிறார், என்னை அனுப்பும், நான் போகிறேன். ஏசாயாவுக்கு 3 விதமான தரிசனம் இருந்தது. ஒண்ணு தேவனை குறித்த தரிசனம், 2வது தன்னை குறித்த தரிசனம், 3வது அழிந்து போற ஆத்மாக்களை குறித்த தரிசனம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அன்பான தேவ ஜனமே, கண்டிப்பா கட்டாயமா என்ன இருக்கணும் அப்படின்னா, தரிசனம் இருக்கணும். என்ன தரிசனம் இருக்கணும்னா, ஒண்ணு தேவனை குறித்த தரிசனம், 2வது பிரியமான தேவ ஜனமே உன்னை குறித்த தரிசனம், 3வது அழிந்து போற ஆத்மாக்களை குறித்த தரிசனம், 4வது பரலோகத்தை குறித்த தரிசனம், 5வது நான் பரலோகத்துக்கு வரும்போது நான் வெறுங்கையில வராம ஒரு கூட்டத்தோடு வரணும் ஆண்டவரே. அப்படியேப்பட்ட தரிசனம் இன்னைக்கு நமக்கு தேவை. ஏன்னா பவுல் சொல்லும் போது அன்பான்ல 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. சொல்றாரு, என் சந்தோஷம், என் மகிழ்ச்சி, என் கிரீடம் நீங்க தான். அப்போ அவருக்கு என்ன தெரியுதுன்னா, நான் பரலோகத்துக்கு போகும்போது என் கூட யார் வராங்கன்னா, நான் படிச்சு வாங்கினேன் என்னங்க டிகிரி ஆகட்டும், நான் சம்பாரிச்சு வச்சதான பேங்க் பேலன்ஸ் ஆகட்டும், நான் சம்பாரிச்சு கட்டின வீடு வாசல் ஆகட்டும், என் மனைவி பிள்ளை யாரையும் கூட வரமாட்டேன். எது வரும்னா, நான் சம்பாரிச்ச ஆத்மாக்கள் மாத்திரம்தான். ஆகையாலே பரலோகத்துக்கு நீங்களும் நானும் போகும்போது வெறுமையா போகாம ஒரு கூட்ட ஜனங்களோடு போகணும்னா, இந்த வார்த்தை சமீபத்துல தூரத்துல கேட்கிற அன்பான தேவ ஜனம், இந்த 5 தரிசனம் உனக்கு எனக்கும் அவசியம். காரணம் என்னன்னா, நீதிமொழிகள் 29:18 சொல்லுது, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க கெட்டு போவாங்க. ஆகையால நீங்களும் நானும் பிரியமான கெட்டு போகாம நம்ம தொடங்கின ஓட்டத்தை முடிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வேணுங்க, தரிசனம் வேணும். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லும் போது மத்தேயு 9:38 அவர் மேய்ப்பனில்லாத ஆடுகளை கண்ட உடனே மனம் இறங்கி அவர் என்ன திரும்ப சொல்றாரு, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு, அறுப்புக்கு ஆட்களை அனுப்ப எஜமான வேண்டிக் கொள்ளுங்க. அப்படின்னா ஆண்டவருக்கு யார் தேவைன்னா, பிரியமான உள்ள அவருடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்து என்னங்க அவர் விட்டு போன இடத்துல அவருடைய ஸ்தானாதிபதியா என்னங்க ஊழியம் செய்யறவங்க, ஆத்மா ஆதாயம் செய்யறவங்க, கனி கொடுக்கிறவங்கள தேவன் தேடிட்டு இருக்கிறாரு. ஆகையால அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் கனி கொடுக்காத என்னங்க ஆத்மா ஆதாயம் செய்யாத காலங்களை நேரங்களை வீணாக்காதபடிக்கு. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க மார்க் 11 வாசித்து பாருங்க. அவர் அத்தி மரத்தண்ட வராரு, பாக்குறதுக்கு பச்சை இலை, ஆனா பணல் இல்லை. ஆண்டவர் சொன்னார், இனி ஒருபோதும் நீ பிரயோஜனமா இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதான் உடனே பட்டு போச்சு. நம்ம பிரயோஜனம் இல்லாம மனிதனா மாறக்கூடாது. நீங்க மத்தேயு 25ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஒருத்தன் தாளந்தை வாங்கினா, புதைச்சு வச்சான். ஆண்டு என்ன பண்ணாரு தெரியுமா, அவங்கிட்ட இருக்கிறத எடுத்துட்டு பிரியமல்ல உள்ளவனை கொடுத்தாரு. அவனை இருளும் பற்களிப்புள்ள இடத்துல கொண்டு போய் போடுன்னு சொல்லிட்டாரு.
அது மாத்திரம் அல்ல, அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய நாம மகிமைக்கா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்துல நம்ம வாய்ப்புகளை என்ன பண்ணக்கூடாது, இழந்துடக்கூடாது. தேவவாசனம் யோவான் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, பிரியமான தேவஜனமே, நான் திராட்சை செடி, நீங்க கொடி, என்னில் நிலைத்திருந்தா மிகுந்த பலன் கொடுப்பீங்க, என்னில் நிலைத்திருக்காதுன்னு வெட்டி அக்கனியில போடப்படும். கனி கொடுக்காத எல்லாரையும் தேவன் அக்கனியில போடுவார். ஆகையால இன்றைக்கு உனக்கு எனக்கு தரிசனம். ஆண்டவரே, ஒரு கூட்டம் ஜனங்களை எனக்கு தாங்க. எரேமியா ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, எரேமியா 9:1, என் தலை தண்ணீரும் என் கண்ணீராய் ஒன்னா நலமா இருக்கும், அழிந்து போற ஜனங்களை எனக்கு தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆத்மா பாரம் உள்ளவர்களாக தேவனை குறித்த தரிசனம், நம்மை குறித்த தரிசனம், அழிந்து போற ஆத்மாக்களை குறித்த தரிசனம், பரலோகத்தை குறித்த தரிசனம், நாம போகும்போது ஒரு கூட்டத்தை நம்ம கூட அழைத்து கொண்டு போகணும்ன்ற அந்த தேவ தரிசனத்தை அன்று எனக்கு தாரோம், எங்களுக்கு தாரோம். அன்று நாங்க தாளந்து புதைத்து வைக்காதபடி, வாய்ப்புகளை இழந்து விடாதபடி, ஆண்டவரே கர்த்தாவே, தேவரின் நேரத்தை வீணாக்காதபடி நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்காக எழும்பி தரிசனம் உள்ளவளா பிரகாசிக்க எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நம்மை தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறாரு. கேட்ட நாம் ஏனோ தானோன்னு சொல்லி இல்லாம, ஆண்டவரே என்னோடு பேசியிருக்கிறேன், நாங்க கேட்டு அதை கேட்டபடி வாழ எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி கண்களை மூடி இருக்கிற இடத்துல மனம் திரும்பி ஒப்புருவாய் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நன்றி. சமீபத்திலும் தூரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவனை குறித்த தரிசனம், தங்களை குறித்த தரிசனம், அழிந்து போற ஆத்மாக்களை குறித்த தரிசனம், பரலோகத்தை குறித்த தரிசனம், ஒரு கூட்டம் ஜனங்களை தன்னோடு அழைத்து கொண்டு போகணுன்ற தரிசனம் உள்ளவர்களாக ஒவ்வொருத்தரையும் மாற்றும். ஆண்டவரே, ஏனோ தானோ என்று சொல்லி ஆண்டவரே வாழ்நாட்களை அன்று வீணாளாய் மாற்றி விடாதபடி ஒவ்வொருத்தரும் தேவனுக்காக எழும்ப பிரகாசிக்க ஒவ்வொருத்தரையும் பயனுள்ள பாத்திரங்களாய் மாற்றுங்க. உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறையும். ஆண்டே ஒவ்வொரு பிள்ளையோட தனிப்பட்ட தேவைகளை சந்தி பரிசுத்தாவின் வல்லமையினால நிரப்பும். அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கு, எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஆகையால் இந்த வார்த்தை கேட்ட அன்பு தேவ ஜனமே, இன்னையிலிருந்து எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க, தேவ தரிசனத்தோடு செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா எங்களை அணுகலாம். ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்துங்க, உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.